Hello everyone, welcome to my channel Accounts with Anand. My name is Anand. Last classல introduction பத்தி பார்த்தோம். இன்னைக்கு class 2. இதில் என்ன பார்க்க போறோம்னா accounts எதற்காக மெயின்டைன் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் ஒரு படிப்பு மட்டும் கிடையாது. அது நம்ம பிஸ்னஸோட நம்ம ஃபேமிலியோட மிங்கிள் ஆயிடும். அக்கௌண்ட்ஸை எதிலிருந்தும் பிரிக்கவும் முடியாது. லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொன்னேன், எதையுமே புரிஞ்சுக்கிட்டு உங்கள் இன்வால்மெண்ட்டோட படிங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த உலகம் ஜெயிச்சவனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும், தோத்தவனை கண்டுக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் இப்போ 2 டேஸாக நடந்துட்டு இருக்கிற உலகமே ஒருத்தர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. அவர் ஜெயிச்சார், அவர் இந்த உலகம் ஃபோக்கஸ் பண்ணார். நான் யாரை பற்றி பேசணும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரோட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் போய் ப்ளே பண்ணாங்க, அவங்களால யாரும் ஃபோக்கஸே பண்ணல. ஏன்னா அவங்க ஜெயிக்கிற லைஃப்பில். ஸோ நீங்கள் எப்போ ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ ஜெயிச்சிங்களோ அப்போதான் இந்த உலகம் உங்களை ஃபோக்கஸ் பண்ணும். நீ எப்படி ஜெயிச்சன்றதை உங்களுக்கு கேட்கும். ஓகே, இப்போ சப்ஜெக்டுக்கு வரும். எதுக்காக நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்? ஃபர்ஸ்ட், ஃபைனான்சியல் சிச்சுவேஷனை நாம தெரிஞ்சுக்கணும். சரி, ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்னா என்ன? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன ஆகும், எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படிலாம் சேல்ஸ் பண்ணணும். நிறைய வேரியஸ் செக்டர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து சேல்ஸ் பண்ணி எண்ட் யூசர் கஸ்டமர் கிட்ட போய் சேர வரைக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ஃபைனான்ஷியல்ன்றது தேவை. ஸோ எவ்வளோ நமக்கு ஃபைனான்ஷியல் தேவைப்படுது? உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுனாலும் வீட்டு வாடகை இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, மளிகை பில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வண்டிக்கு பெட்ரோல் பண்ணி ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணால் எனக்கு இவ்வளோ வருமானம் வரணும். இதை நம்ம கரெக்டாக கணிச்சோம்னாக்கா நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம லைஃப் ஆகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் ரன் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபைனான்ஸ் சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அக்கௌண்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். செகண்ட், அந்த ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் தெரிஞ்ச போதுமா அண்ணா? கிடையாது. அதுக்கப்புறம் அதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ராஃபிட்டா லாஸா. ஃபேமிலி ஆகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் ரன் பண்ணும்போது நம்ம ஆரம்பித்து செய்கிற அந்த பிஸ்னஸில் ஒரு ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸை கன்வெர்ட் ஆகலாமான்றது ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதால லாஸ் ஆகிட்டு இருந்தாக்கா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுல ஒரு அர்த்தமே கிடையாது. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் மூலமாக மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் நமக்கு ப்ராஃபிட் வருதா லாஸ் வரும். எப்படி வர்ற எல்லா இன்கமையும் நம்ம அதில் என்ட்ரி பண்ணணும், எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ அந்த இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் போக நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கான்ட்டு நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்காகவும் நமக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் தேவைப்படுது. ரெண்டாவது, பிளானிங் ப்ராஜெக்ட். ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம், ப்ராஃபிட் லாஸான்னு தெரிஞ்சுக்கிறோம். என்ன இந்த பிளானிங், என்ன இந்த ப்ராஜெக்ட்? ஓகே, நத்திங் பட் பிளானிங் அண்ட் ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஃபிட் வந்திருக்குன்னா அதை மேன்மேலும் மேம்படும் அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போகிறது, இன்னும் என்னென்ன மாதிரியான எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிளானிங் போகிறோம். சப்போஸ் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சா, ஏன் லாஸ் ஆச்சு, வி ஷுட் அனலைஸ் தட். லாஸ் ஆயிடுச்சு கோபான்னு தூக்கி போட்டுக்கூடாது. ஏன் லாஸ் ஆச்சு, என்ன காரணங்கள் லாஸ் ஆகுது, ப்ராடக்டோட இது சரியில்லையா, இல்லை எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய பண்ணுறோமா, இல்லை இன்கம் கம்மி பண்ணுறோமா. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இனி வரும் காலத்தை இந்த லாஸை மீட் அவுட் பண்ணாத ப்ராஃபிட்ல எப்படி கொண்டு போகிறது, ஸோ அதை ஜட்ஜ் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட். பிளான் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் போட்டு அதன் பிரகாரம் நம்ம பிஸ்னஸை கொண்டு போகிறோம். நாட் ஒன்லி பிஸ்னஸ், நான் சொல்கிறேன் அக்கௌண்ட்ஸ் மிங்கிள் ஃபேமிலி
வரவு செலவு கணக்கு பார்த்து ஃபேமிலியை ரன் பண்ணணும்னா அந்த காலத்துலேயே நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வரவு செலவுன்றதான் இந்த அக்கௌண்ட் சொல்கிறதான் ஒன்று தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இன்னும் நம்ம டெவலப் ஆகிறதுக்கு இந்த பிளானிங் அண்ட் ப்ராஜெக்ட் ரொம்ப நமக்கு முக்கியமானது. ஓகே, அடுத்தது இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ன்றது என்ன? அவங்க விஷயத்துக்கு ஒரு ரூல்ஸை வச்சு ஃபாலோ பண்ணாமல் இந்த ஃபார்முலாவுக்கு இதுதான், இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணாதான், இந்த இன்கம்க்கு இதுதான், இந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கு இதுதான், இந்த அக்கௌண்ட்ஸுக்கு இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு வரையறுக்கப்படுறது. இதை யார் வரையறுத்திருக்கிறாங்கன்னாக்கா ICAI, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இவங்க தான் இதில் நிறைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது. பிற ஒரு காலத்தில் அந்த அக்கௌண்ட் ஸ்டாண்டர்ட் ஒவ்வொன்றும் என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எல்லாமே சிம்பிளாக சொல்கிறோம். எல்லாமே இன்றைக்கே சொன்னோம்னாக்கா உங்களுக்கும் புரியாது, வீடியோஸும் நல்லா பெருசாக போகும்போது பார்க்கறதுக்கு அந்தளவு இதாக இருக்காது. ஸோ சிம்பிளாக சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் பிற்காலத்தில் வர வீடியோஸில் எல்லாமே டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி இந்த ப்ரொசீஜர் பிரகாரம் பண்ணால் தான் எல்லாரும் ஒரே டைப் ஆஃப் அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி பிஸ்னஸை கரெக்டாக ஒரே மாதிரி கொண்டு போக முடியும். ரெண்டாவது சிஸ்டமேட்டிக் ரூல்ஸ் ஃபாலோ. இந்த சிஸ்டமேட்டிக் ரூல்ஸ் கரெக்டாக எல்லாரும் ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக தான் ICAI இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டையே கொண்டு வந்தாங்க. 5லேருந்து 3 போல எல்லாருக்கும் 2 தான் வரும், 2 தான் வரணும். ஒருத்தருக்கு 1 வந்துச்சு, ஒருத்தருக்கு 4 வந்துச்சு, ஒருத்தருக்கு 3 வந்துச்சுனாக்கா அது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கிடையாது, சிஸ்டமேட்டிக் ரூல்ஸ் கிடையாது. யார் 5லேருந்து 3 கழிச்சாலும் 2 தான் வரணும். இதுதான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், இதுதான் ரூல்ஸ். ஸோ இன்னைக்கோட கிளாஸில் அக்கௌண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதில் என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது, இதெல்லாம் சிம்பிள். இதில் போன இன்னும் கடல்மா இருக்குது. பட் எல்லா டாப்பிக்கையும் சேர்த்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக இந்த மெத்தடை நான் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு முறை இந்த வீடியோவை பார்த்தா மட்டுமே உங்களுக்கு புரிஞ்சிடாது. இந்த வீடியோஸை போட்டு 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 பாருங்கள், அடிக்கடி கேளுங்க. அப்போ தான் நான் சொல்கிறது உங்கள் மனசில் ஆழமாக பதியும். நீங்கள் ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு விருப்பத்தோடு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அக்கௌண்ட்ஸ் வெரி 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 ஈஸியாக உங்களுக்கு தெரியும். குழப்பிக்கிட்டிங்கன்னா எல்லாமே குழம்பிடும். ஸோ வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை என்கிட்ட கேளுங்க, லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம்.